அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். தவறாமல் பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம், அதனுடைய 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: அப்பொழுது விடியற்காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே போகும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி சொல்லப்பட்ட அருமையான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான செய்தி என்னவென்று சொன்னால், உன்னுடைய சீக்கிரத்திலே விடியற்காலத்து வெளுப்பை போல உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விடியற்காலத்து வெளுப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப அது பார்ப்பதற்கே கண்களுக்கு குளிர்ச்சியாக ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்கும். மகிமையான காட்சி அது. அதிகாலையில் அந்த சூரியன் உதிக்கிற நேரம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். அந்த விடியற்காலத்து வெளுப்பு என்று சொன்னால் அதிகாலையில் அந்த நாளின் துவக்கத்தை போல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். அப்பொழுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எப்பொழுது என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து துரத்துண்ட சிறுமைப்பட்டவனை வீட்டிலே சேர்த்து கொண்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்து என்று சொல்லி அங்கே ஒரு சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பசியோடு இருக்கிறவனுக்கு பார்க்கும்போது, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நீ உதவி செய்து உனக்கு இருக்கிறத நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நீ அந்த காரியங்களை செய்யும்போது உன்னுடைய வாழ்க்கை விடியற்காலத்து வெளுப்பை போல சுகமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, விடியற்காலத்து வெளுப்பை போல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீங்கள் சுக வாழ்வாக மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து துரத்துண்டவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து அவர்களை பராமரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவரே மனித நேயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.